Hi, Assalamualaikum guys. This is from Play Store Gift. நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கிறிஸ்மஸ் ஆஃபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ கண்டிப்பா இதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ என்னன்னா லாஸ்ட் இயர் நான் பாத்தீங்கன்னா 25 டேட்னால 25 ஆஃபர்ஸ் போட்டிருந்தேன். அது மாதிரி இந்த வருஷமும் அப்படிதான் நான் போட போறேன். 25 ஆஃபர்ஸ் போட போறேன். சோ அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்து வரதுல பார்க்கலாம். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு அது லாஸ்ட்ல தான் நான் சொல்வேன். இப்ப பண்ணிட்டா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால அப்படியே கண்டினியூவா ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டே இருங்க. சோ என்னென்ன ஆஃபர்ஸ்னு போயிடலாமா? சோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த கிறிஸ்மஸ. சோ ஃப்ரெண்ட்ஸோட அப்புறம் ஃபேமிலி கூட சோ எங்க எல்லாம் போகணுமோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வருஷத்துல நமக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்கும், கெட்டது நிறைய நடந்திருக்கும், கஷ்டம் நடந்திருக்கும். இனி வர வருஷமும் நல்லதா அமைய நான் மனசார வேண்டிக்கிறேன். ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. ஏதாவது நீங்க புதுசா ஏதாவது தொடங்கணும் அப்படின்னாலும் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நிறைய நம்ம கீழே நிறைய விழுந்திருப்போம். சோ நமக்கு ஒரு இடத்துல நிறைய கஷ்டம் இருந்திருக்கும். நம்ம ஒரு தொழிலே எடுத்துக்கோங்களேன். தொழில எடுத்துட்டு இருந்து நிறைய பேருக்கு நிறைய டிராப் ஆயிருக்கும். சோ அதெல்லாம் நம்ம கஷ்டம் அது எதையும் நினைக்காம அலட்சியப்படுத்தாம நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போறதுக்கு என்ன பண்ணலாம். சோ இந்த லாஸ்ட் இயர்ல நம்ம என்ன கோட்டை விட்டோம், அடுத்த இயர்ல என்ன பிடிக்கலாம் அப்படின்றத அதை அப்படியே பினிஷ் பண்ணிட்டு வரப்போற வருஷத்தை அப்படியே புதுசா எடுத்து கொண்டாடுங்க. சோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சோ கிஃப்ட பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றது பார்த்தா ஆஃபர்ஸ்லாம் இதோட ரேட் அப்டேட்ஸ்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க ஹாய் அனுப்புனாலே நான் ஃபுல் ரேட்டோட அப்டேட்ஸ் நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீ செயின், டபுள் சைட் கீ செயின். இதுக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப் சாக்கெட் மொபைல் ஹோல்டர். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃபர். ஓகே, செகண்ட் ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கஸ்டமைஸ்டு. ஓகேவா? சோ எல்லாமே கண்டிப்பா பாத்துட்டே இருக்கேன். டிஃப்ரெண்டா ஏதாவது இருக்கும். ஓகே, இது செகண்ட் ஆஃபர். செகண்ட் ஆஃபர் மேஜிக் மக்ல ஒரு 2 or 3 போட்டோஸ் போடலாம். ஸோ பிளாக் கலர் இருக்கு அண்ட் ரெட் கலர் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு புக் பண்றவங்களுக்கு என்ன ஃப்ரீ அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல உங்களுடைய போட்டோ போட்டுக்கலாம். இதுவும் கஸ்டமைஸ்டு தான். இது பவுச். ஓகேங்களா? பென்சில் பவுச், மேக்கப் பவுச், ஏதாவது உங்க இஷ்டம் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் இது எல்லாருக்குமே தெரியும், மேஜிக் பில்லோ. ஸ்வைப் பண்ணா லெட்டர் வரும் அண்ட் ஒரு போட்டோ வரும். ஒன் மோர் போட்டோ நீங்க பேக்ல உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம கொலாஜ் பண்ணி போட்டுக்கலாம். சிங்கிள் போட்டோ, வேர்ட்ஸ், நேம் என்ன வேணா போட்டுக்கலாம். இதுக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிண்டட் மக். இதுலயும் போட்டோ போட்டுதான். சோ இந்த ஃப்ரீ. ஓகே, இது தேர்ட் ஆஃபர். அண்ட் ஃபோர்த் ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்லாம் நான் மட்டும்தான் நிச்சயம் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் யாரையும் நான் பாக்கல கிஃப்ட் ஷாப்ல இவ்வளவு ஒரு இதுவா. சோ எனக்கு என்னன்னா ஒரு கஸ்டமரை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ஒரு ஷாப்ல அவங்க பர்ச்சேஸ் பண்ணா அவங்க டெய்லி அப்டேட்ஸ் என்ன பண்றாங்க. சோ அதனாலதான் நான் வாட்ஸ்அப்ல எப்பவுமே சேவ் பண்ணிட்டு நான் ஸ்டேட்டஸ் பார்க்க சொல்லுவேன். ஏன்னா அதுலதான் நான் செகண்ட் நான் ஏதாவது ஒரு ஆஃபரோ ஏதோ நான் டெய்லி நான் போட்டுட்டு இருக்கேன். சோ அதனாலதான் நான் பண்ண சொல்றேன். சோ நான் மட்டும் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் தான் பண்றேன். ஓகே, தேர்டா இது ஃபோர்த் நேம் கேஸ். ஓகேவா? நேம் கட்டிங் வரும். இதுக்கு என்ன ஃப்ரீ அப்படின்னா நார்மல் கேஸ் உங்களுடைய போட்டோ போட்டு பிரிண்ட் பண்ணி. சோ இது வாங்கினா இது ஃப்ரீ. ஓகே, இது ஃபோர்த். அண்ட் ஃபிஃப்த் என்ன தெரியுமா? நல்லா இருக்கு. ஃபிஃப்த் இந்த மேஜிக் மிரர் ஹார்டின் ஷேப். ஸோ நார்மலா பார்க்க மிரரா இருக்கும். ஸோ உங்களுக்கே வியூ ஆகும். ஸோ இதுல பாருங்க, இதுல உங்க போட்டோ வச்சுக்கலாம். ஓகே, என்ன ஆப்ஷன் அப்படின்னா இது பேட்டரி ஆப்ஷனும் இருக்கு, அப்புறம் கேபிள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இது நார்மலா நம்ம எல்லா இடத்துக்குமே எடுத்துட்டு போகலாம். ஸோ மிரரா மெயினா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். பாருங்க, ஸோ இதுக்கு என்ன ஃப்ரீ அப்படின்னு தானே பாக்குறீங்க. சீக்கிரம் இதுக்கு என்ன ஃப்ரீ தெரியுமா? என்னடா A4 ஷீட் மாதிரி பாக்குறீங்களா? நல்லா பாருங்க, இது பசில்ஸ். இதுல பசில்ஸ்ல உங்களுடைய போட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? இது என்ன ஷேப்னா ஹார்டின் ஷேப் இருக்கும், ஸ்கொயர் ஷேப் இருக்கும். ஸோ 2 ஷேப் அவைலபிள். ஸோ இது ஃப்ரீ. உங்களுடைய போட்டோ போட்டு கொடுப்போம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் போட்டோ ஒரு கப்பல் போட்டோ போடலாம், அவ்வளவுதான். ஓகே, இது ஃபிஃப்த். சிக்ஸ்த் என்ன? வெயிட், நான் 25 ஆஃபர் சொல்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் போய் தேடிட்டு எடுத்துட்டு வரணும். ஓகே, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது சிக்ஸ்த் ஆஃபர். சிக்ஸ்த் ஆஃபர் என்னன்னா போட் வயர்லெஸ் நெக் பேண்ட். சோ இது பை பண்றவங்களுக்கு இந்த வயர்லெஸ் ப்ளூடூத் ஃப்ரீ. சோ இதுதான் சிக்ஸ்த். நான் கூட நம்பரை மறந்துடுவேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்ஸ்த். அதுக்கப்புறம் செவன்த் சிங்கிள் பில்லோ. இந்த சிங்கிள் பில்லோ கலர்ஸ் பிங்க் அண்ட் ரெட். சோ இது புக் பண்றவங்களுக்கு இவங்க குட்டி போட்டாங்க. சோ அதனால
குட்டி பில்லோ. இது வாங்கினா இது ஃப்ரீ. ஓகே, இதுலயே போட்டோ போட்டுதான் அங்க பாருங்க இருக்கா. சோ இது வந்துட்டு 7th அண்ட் தென் 8th என்ன தெரியுமா? 8th வந்து இயரிங்ஸ். ஸோ இதுதான் இயரிங்ஸ். இல்ல நான் ஸ்டேட்டஸ்ல நிறைய அப்டேட் பண்ணுவேன். ஸோ இயரிங்ஸ் எது வாங்கினாலும் என்ன ஃப்ரீ அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிரேஸ்லெட் வந்து உங்க சாய்ஸ்க்கு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இயரிங்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்டேட் பண்ணும்போது நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த பிரேஸ்லெட் ஃப்ரீ. ஓகே, இயரிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9th ஆஃபர் என்ன அப்படின்னா ஐம்பொன் ரிங்ல உங்க பேர் எழுதி கொடுப்போம். நிறைய பேர் இந்த ஐம்பொன் ரிங் சொல்லும் போது நான் அப்டேட் பண்ணும் போது 9:15 அப்டேட் பண்ணுவேன். சோ கோல்டான்லாம் கேட்டு நிறைய பேர் பேத்திருக்கீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சோ அது நான் பண்ணாம எடுத்துக்கிட்டேன். சம்டைம் நான் கோமாவும் நிறைய எடுத்திருக்கேன். இந்த ஐம்பொன் ரிங் புக் பண்றவங்களுக்கு என்ன ஃப்ரீனா இது கலர் போகாது. ஸோ 5 கலவை சேர்ந்ததுதான் ஐம்பொன் ரிங். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து கஸ்டமைஸ்ட் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? இது வாங்கினா என்ன ஃப்ரீ அப்படின்னா கையிலே வச்சிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம். இது வாங்கினா இந்த பேக் ஃபுல்லா ஃப்ரீ கிடையாது. ஏதாவது ஒண்ணு உங்களுடைய சாய்ஸ்க்கு. ஓகே பாருங்க, இது அப்புறம் இது வந்துட்டு 9th ஆஃபர். ஓகே, அதை சொன்னல நம்பர் மறந்துடுவேன். சோ 9th ஆஃபர் வந்து இந்த ஐம்பொன் ரிங் வாங்கினா அந்த பேக் ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து 10th ஆஃபர். இப்ப 10வது ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட் எடுத்துட்டு வரேன். இந்த ஃபவுண்டேஷன் மேக் சில்ஸ் அண்ட் பிபி கிரீம். ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ல நீங்க எந்த ஃபவுண்டேஷன் ஆர்டர் பண்ணாலும் இதுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வந்து இந்த லிப்ஸ்டிக். ஸோ லிப் பாலம். ஓகேங்களா? லைட் யூஸ் நல்லா உங்களுக்கு ஃப்ளேவரில் இருக்கு. ஸோ ஆரஞ்ச் ஃப்ளேவர், அப்புறம் ஸ்ட்ராபெரி. ஸோ இந்த மாதிரி 4 ஃப்ளேவர் இருக்கு. இதில் உங்களோட சாய்ஸ் என்ன ஃப்ளேவர்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? ஃபவுண்டேஷனை நான் மீதி அங்கே நான் இப்போ காட்டுறேன். ஸோ 9 to 5 ADS. ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் இருக்கு. நீங்கள் என்ன சூஸ் பண்ணாலும் லிப்ஸ்டிக் ஃப்ரீ. ஓகே, லிப் பால். நெக்ஸ்ட் வந்து 11th ஆஃபர் என்னன்னா ஹேண்ட்பேக். இப்போ ஒரு 4 ஹேண்ட்பேக் மட்டும் நான் காமிக்கிறேன். மிச்சது வந்து நீங்க வாட்ஸ்அப்ல வந்துட்டு நீங்க கலெக்ஷன் கேட்டா நான் அனுப்புவேன். ஓகே, ஸோ இந்த ஹேண்ட்பேக் புக் பண்றவங்களுக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹேண்ட்பேக் தான் ஃப்ரீ கிஃப்ட். பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் கிளிப். ஸோ நல்லா சென்டர்ல நல்லா இருக்கும் இந்த கிளிப். உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டோன் ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஸ்டோன் மொக்க ஸ்டோன்லாம் கொடுக்க மாட்டேன். இந்த பாருங்க ஸ்டோன். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் ஃப்ரீ கிஃப்ட். இது வந்து 11th ஆஃபர். ஓகே, அண்ட் 12th ஆஃபர் என்னன்னா 12th வந்து இந்த பர்ஸ், லேடிஸ் பர்ஸ். ஓகே, இதுல கலர்ஸ் இருக்கு. இதுல நீங்க கலர்ஸ் வந்து நீங்க கேட்டீங்கன்னா நான் வாட்ஸ்அப்ல வந்துட்டு உங்களுக்கு கலர்ஸ் சென்ட் பண்ணுவேன். ஸோ இது புக் பண்றவங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோப் ஃப்ரீ. ஓகேவா? இது வந்து நல்லா மாடர்ன் ட்ரெஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டிங் ட்ரெஸ்க்கு நம்ம போடலாம். ஸோ வேர் பண்ணலாம். பாருங்க, ஸோ இங்க டிசைன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இதுவும் கேட்டீங்கன்னா நான் வாட்ஸ்அப்ல நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ இது வாங்கினா இது ஃப்ரீ. 12th ஆஃபர். அப்புறம் 13th ஆஃபர். இதுதான் 13th ஆஃபர். 13th ஆஃபர் இது புக் பண்றவங்களுக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா இந்த கீ செயின் வந்து என்னன்னா பிளாஸ்டிக் கிடையாது. நம்ம ஸ்கூல் டேஸ்ல வாங்கிட்டு செராமிக். ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன டால். ஓகேவா? நல்லா வெயிட்டாவும் இருக்கும். ஸோ இது வாங்கினா இது ஃப்ரீ. இது வந்து 13th. அண்ட் 14th வந்து இது எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரேம். ஸோ நல்லா ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ இது வந்து மொசாக் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இது வந்து 12x18 சைஸ். இது புக் பண்றவங்களுக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட்? இந்த வந்து சிங்கிள் பில்லோ. இந்த சிங்கிள் பில்லோ வந்துட்டு கலர்ஸ் வந்துட்டு பிங்க் அண்ட் ரெட் கலர் இருக்கு. ஸோ உங்களுடைய ஆப்ஷன் தான். ஃப்ரேம் வந்துட்டு நீங்க பர்த்டே ஃப்ரேம் என்ன ஃப்ரேம் வேணாலும் போடலாம். எந்த ஃப்ரேம் போட்டாலும் 12x18 போட்டாலும் உங்களுக்கு அந்த ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு. ஓகேங்களா? இது 14th கிஃப்ட். 14th ஆஃபர். சாரி. அண்ட் 15th ஆஃபர்ஸ் என்னன்னு பாக்கலாமா? ஸோ நிறைய இருக்கறனால எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. கால் வேற வருது. அண்ட் 15th கிஃப்ட் சொன்னேன்ல. 15th கிஃப்ட் என்னடா டோர் ஓபன் பண்ண போறாங்க பாக்குறீங்களா? இங்கதான் கிஃப்ட் இருக்கு, காமிக்கிறேன். 15th கிஃப்ட் வந்துட்டு இங்க பாருங்க. இந்த போட்டோ கிளிப். இந்த போட்டோ கிளிப்ல வந்துட்டு 10 and 16 இருக்கும். ஸோ ஓகேவா? 10 and 16 இருக்கும் கிளிப் இருக்கும். ஸோ இது புக் பண்றவங்களுக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இது நல்லா இருக்கும். டெக்கரேட் பண்ணிக்கலாம் ரூம். நல்லா அவங்க என்ன சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன போட்டோ கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன ஃப்ரீ அப்படின்னா இந்த கிச்சன் செட்டு ஃப்ரீ. ஓகேவா? இது வந்து 15th ஆஃபர்.
நெக்ஸ்ட் 16th போயிடலாமா? இருங்க தேடுறேன், எங்க வச்சேன்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்து 16வது ஆஃபர். 16 ஆஃபர் என்ன போட்டேன்? ஞாபகம் வந்துருச்சு. பிளவுஸ் நாட் ஆஃபர் போட்டேன். இந்த இருக்கு. இந்த பிளவுஸ் நாட் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு. அதுவும் கேட்டா நான் வாட்ஸ்அப்ல அனுப்புவேன். இந்த நாட் வாங்குறவங்களுக்கு, புக் பண்றவங்களுக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட்னா, இதுல வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டட் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்டட் வந்து உங்களுடைய ஆப்ஷன். நான் வந்து போட்டோ அனுப்புவேன். ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து நீங்க எதனா ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நாட் வாங்கினா இந்த இயரிங் ஃப்ரீ. ஓகேவா? இதுதான் வந்து 16வது ஆஃபர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 17. நெக்ஸ்ட் வந்து 17வது ஆஃபர். ஸோ 17வது ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் பவுடர் ப்ளூ ஹெவன் அண்ட் கிரீன் டீ. ஸோ இந்த ஃபேஸ் பவுடர் வந்து புக் பண்றவங்களுக்கு இது கூட இன்னொரு ஆஃபர் இருக்கு. இந்த ஃபேஸ் பவுடர் அண்ட் ஐஷேடோ பாருங்க. இந்த ஐஷேடோ ஃபேஸ் பவுடர் அண்ட் ஐஷேடோ. ஸோ இதெல்லாம் புக் பண்றவங்களுக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னா, ஹெட்செட் வந்து ரியல்மி போட் அப்புறம் விங்கேஜா, இது மூணுத்துல ஏதாவது ஒன்று ஃப்ரீ கிஃப்ட். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இது வந்து 17th ஆஃபர். 18th ஆஃபர் என்னன்னா, இது வந்து ஃபேஸ் நைட் கிரீம். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்றது நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வீடியோ இருக்கு, நான் ஷேர் பண்றேன். ஸோ இன்னும் வீடியோ வேணும் அப்படின்னா இன்ஸ்டால பாருங்க, நிறைய போட்டிருப்பேன். ஸோ இது வாங்கினா என்ன ஃப்ரீ கிஃப்ட் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த ஐலைனர் கலர்ஸ். ஸோ கலர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்களுடைய சாய்ஸ்க்கு இதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு 18வது ஆஃபர். 19வது ஆஃபர் என்ன அப்படின்னா பாத்துலாமா? 19வது ஆஃபர் வந்து இந்த போட்டோ போட்டல்ல லைட். ஸோ இதுல உங்களுடைய போட்டோ வந்து கொலாஷ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் மீட்டர். ஸோ இது லவ் மீட்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். February 14 வரும்போது இது ரொம்ப என்ன சொல்றது, ஸோ எல்லா இடத்துலயுமே இது வச்சிருப்பாங்க. ஸோ யார் எவ்வளவு அனுபவம் வச்சிருக்கா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதோட பாடி டெம்பரேச்சர் வச்சுதான் இது வந்துட்டு மேல வருது. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இது வந்து 19வது ஆஃபர். ஓகே, 20 20 வந்து இந்த வாட்சஸ் இருக்கு. வாட்சஸ் கலெக்ஷன் கேட்டா நான் வாட்ஸ்அப்ல அனுப்புவேன். ஓகேங்களா? இது 20வது ஆஃபர். இதுல வந்து எந்த வாட்ச் நீங்க புக் பண்ணாலும் இந்த குட்டி பவுச் ஸ்மைலில நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்க உங்களோட சாய்ஸ்க்கு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வாட்சஸ்ல வந்துட்டு பெல்ட் வாட்ச், மேக்னெட் வாட்ச், அப்புறம் டிஜிட்டல் குழந்தைங்க வாட்ச், அப்புறம் நார்மல் வாட்ச்லாம் இருக்கு. ஸோ இதனால நீங்க சூஸ் பண்ணா இந்த பவுச்ல வந்துட்டு நிறைய எமோஜிஸ் இருக்கு. ஸோ நீங்க உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எத்தனாவது சொன்னேன்? 20. அதுக்கப்புறம் 21 வந்து இந்த கிறிஸ்டல். பாருங்க 3D கிறிஸ்டல். இந்த 3D கிறிஸ்டல் வந்து புக் பண்றவங்களுக்கு இந்த போட்டோ ஃப்ரேம். ஸோ இது வந்து போட்டோ போட்டு கொடுப்போம். ஓகேங்களா? இது 21. 22 வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஓகே, ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து புக் பண்றவங்களுக்கு இதுக்கு ஃப்ரீ கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது 22. ஓகே, நான் அப்பப்போ நம்பர் ஏன் சொல்றேன்னா மறந்துடுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால நம்பர் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ அது புக் பண்றவங்களுக்கு இந்த 5-in-1 லிப்ஸ்டிக் ஃப்ரீ. ஸோ 5 கலர்ஸ் எல்லாமே பீச் கலர்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்துட்டு ஷேடோஸ்லாம் நிறைய அவைலபிள் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, இது வந்து 22. ஓகே, அதுக்கப்புறம் வந்து 23 என்ன ஆஃபர் அப்படின்னா, ஒரிஜினல் டர்போ சார்ஜர். சி டைப் இருக்கு, V8 இருக்கு. இது ஒரிஜினல் 3 month கேரண்டி. ஓகே, ஸோ நீங்க ஒரு மொபைல நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா ஒரு வித்தின் 30 or 45 minutesல நல்லா ஃபுல்லாகி சார்ஜ் நல்லா நிற்கும். ஸோ இது வந்து ஓஜி. இதுக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாலெட். இந்த வாலெட்லயும் கலர்ஸ் இருக்கு. ஓகே, இது வந்து 23. அண்ட் 24 வந்து என்னன்னா பவர் பேங்க். ஸோ MI பவர் பேங்க். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 20,000 mAh பேட்டரி. இது 10,000 mAh பேட்டரி ஒரிஜினல். ஓகேங்களா? ஷோரூம் பீஸ். இது வந்து புக் பண்றவங்களுக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னா, இந்த டெடி. இது மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஷ் நிறைய இருக்கு. ஸோ அது உங்களுடைய சாய்ஸ்க்கு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா நீங்க சார்ஜ் போட்டுட்டு இந்த மொபைல வந்துட்டு நீங்க ஒரு 5 to 6 times வந்து சார்ஜ் நீங்க ஃபுல் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு என்ன ஃப்ரீன்னு சொன்னேன் ஃபர்ஸ்டே காமிச்சிட்டேன். இப்போ அது கூட வந்து உங்களுடைய சாய்ஸ்ல இருங்க ஒரு நிமிஷம். இந்த ஃப்ளவர்ல வந்துட்டு உங்களுடைய சாய்ஸ்ல நீங்க எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மேல உள்ளது இங்க ரெட் கலர்ல இருக்குல்ல, இது ஃபுல்லா நீங்க எதனா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பவர் பேங்க். இதுதான் ஃப்ரீ. இது 24th. அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா 25th ஆஃபர். 25th ஆஃபர் என்ன அப்படின்னா, மேஜிக் போர்டு. பாருங்க, மேஜிக் போர்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்டேட்டஸ்லயும் நிறைய போட்டிருப்பேன். சின்ன பசங்க நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அதனால் நல்லா ரைட் பண்ணிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 25th ஆஃபர். இதுக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னா,
அப்படி லாஸ்ட்ல முடிச்சுட்டு அப்படி கூலிங்கா போறதுக்கு கூலர்ஸ். ஓகே, சோ இதுதான் ஃப்ரீ கிஃப்ட். சோ 25 ஆஃபருமே முடிஞ்சிருச்சு. ஒரு வழியா வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். எந்த ஆஃபருக்கு என்ன கிஃப்ட்னு 25 ஆஃபருக்கு 25 கிஃப்ட் நான் சொல்லிட்டேன். ஒரு வழியா நானே டயர்ட் ஆயிட்டேன். சோ இதெல்லாம் வந்து எல்லாம் வரிசைப்படுத்தி நம்ம சொல்லணுமா, அதனால வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்துச்சு. கஷ்டம் இல்ல, கன்ஃபியூஸா இருந்துச்சு, அவ்வளவுதான். சோ அவ்வளவுதான். எல்லாம் நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொன்னாங்களே, சோ முடிக்க போறாங்களே, ஒன்னும் சொல்லலையே, அது எப்படிங்க சொல்லாம போவேன்? வாங்க பாக்கலாம். டன் 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 டக்கே. என்னடா பாக்ஸ காமிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, என்ன அப்படின்னா இப்போ இந்த ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 16 to 25. சோ 10 நாள் ஆஃபர். இந்த 10 நாள் நீங்க என்ன புக் பண்ணாலும் உங்களுடைய பேரு, போன் நம்பர், ஊரு, சோ நீங்க புக் பண்றவங்களுக்கு அவங்க பேர் எழுதி இந்த பாருங்க, இந்த சீட்ல பேர் எழுதி இதுல போட்டிருப்பேன். எஸ், குலுக்கல் முறை தேர்ந்தெடுப்பு. இதுல எத்தனை கிஃப்ட் பாத்தீங்கன்னா 5 கிஃப்ட் இருக்கு. சோ 5 பேருக்கு பிரைஸ். சோ குலுக்கல் முறை தான். ஓகே, 25ஆம் தேதி நான் சீட் எடுப்பேன். சோ அது வந்துட்டு நான் யூடியூப்லயும் சரி இல்ல வாட்ஸ்அப்ல எதுலயா ஒண்ணுல நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். சோ இதுதான் ஆஃபர். அந்த 5 கிஃப்ட் நம்ம என்னன்னு பாக்கலாமா? இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து நான் இது மாதிரி ஆஃபர் நான் கொடுத்திருந்தேன் நினைக்கிறேன், வேலண்டைன்ஸ் டேக்கு. சோ அதுலயும் நல்லா ஒரு 5 பேர் நல்லா வின் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது எனக்கு டிஃப்ரெண்டா பண்ணணும், எனக்கு அதுதான் ஆசை. ஓகேங்களா? நம்ம ஷாப் அப்படின்னா இப்ப நார்மலா அந்த கிஃப்ட் ஷாப்ல போய் வாங்க, ஆனா அந்த கிஃப்ட் ஷாப்ல போய் வாங்க, பட் கிஃப்ட் ஏதாவது கொடுப்பாங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சொல்றதுக்கு ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. போங்கன்னு சொல்றதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு, அங்க போய் தான் வாங்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. சோ அதுல ரெண்டாவது ஆப்ஷனத்தை நான் விரும்புறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ ஏதாவது ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணணும். எனக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு அடையாளம் கேட்டா அந்த கிஃப்ட் ஷாப்புக்கு போங்கன்னு மட்டும் சொல்லாம அதுக்குள்ள கொஞ்சம் கூட டீட்டெயிலும் கொடுத்து அனுப்பணும். எனக்கு அந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்கும். சோ அதனால நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாவது நான் பண்றேன். வாங்க அந்த 5 கிஃப்ட் என்னன்னு, அதாவது பிரைஸ் பாத்துடலாமா, என்னென்ன பிரைஸ் அப்படி சொல்லிட்டு. வாங்க, இது எதுக்கு சாக்லேட் நான் சொல்றேன் அப்புறமா. சரி வாங்க, கிஃப்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் என்னன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னா இந்த ஐவான்ல 6 month வாரண்டியோட என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர். நல்லா ஹை சவுண்டா இருக்கும். இங்க பாருங்க, எல்லாம் பிராண்டடா தான் கொடுக்குறேன். ஸோ நல்லா சவுண்டா இருக்கும், நல்லா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓகே, அண்ட் செகண்ட் பிரைஸ் வந்து ஹாட் வாட்டர், ஸோ எலக்ட்ரிக் கேட்டல். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் பிரைஸ். ஓகே, அண்ட் தேர்ட் பிரைஸ் இந்த வந்து புக், ஸ்டடி புக். ஸோ இதுல எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க, நல்லா லேர்னிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பிரைஸ். அண்ட் ஃபோர்த் பிரைஸ் வந்து வேர்க்காம இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நெக் பேண்ட் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது நெக் ஃபேன். ஓகே, ஸோ கிச்சன் லேடிஸ்க்கு, அதுக்கப்புறம் ஜென்ஸ் வந்துட்டு லேப்டாப் யூஸ் பண்ணும்போது ரூம்ல வந்துட்டு நமக்கு வேர்த்துச்சு அப்படின்னா அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், டிராவலிங்ல எடுத்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃபோர்த் பிரைஸ். அண்ட் ஃபைனலி ஃபிஃப்த் பிரைஸ் எல்லாம் முடிச்சுட்டுங்க பாருங்க, இந்த ஹேண்ட் பேக். ஸோ வந்துட்டு இந்த ஹேண்ட் பேக் தான் வந்து ஃபிஃப்த் பிரைஸ். ஸோ ஹேண்ட் பேக்கும் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கும், நல்லாவும் இருக்கும். சாரி, அப்படி மாட்டிட்டு போனா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் பிரைஸ். ஸோ இதெல்லாம் வந்து 25ஆம் தேதிக்கு வந்து நான் குலுக்கல் முறையில நான் வந்து எடுப்பேன் உங்க பேரை. நான் வந்து உங்க சில பேர் நான் எடுத்துருப்பேன், சில பேர் நான் எடுக்கல, சில பேர் எடுத்திருப்பேன், சில பேர் எடுக்கல அப்படின்னா என்னெல்லாம் திட்டக்கூடாது. பாத்தியா, யார் பேர் எடுத்துருச்சு பாரு அப்படிலாம் திட்டக்கூடாது. ஸோ உங்க முன்னாடிதான் நான் எடுப்பேன். ஸோ எந்த சீட்டிங்கும் நான் ஏன் இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல விட்டுருக்கேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கும் எவ்வளவு இருக்கணும்னு தெரியும். ஸோ உங்களுக்கும் ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சும்மா பிரைஸ் கொடுத்தோம் அப்படின்னு கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும் இல்லையா, ஸோ இவங்க உண்மையா வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்களா, என்ன விஷயம், இது ரியலா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாவே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு உங்களுடைய கிளாரிபிகேஷனுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த சாக்லேட் எதுக்கு தெரியுமா, இந்த 25th எல்லாம் முடிஞ்சு ஸோ நான் இவ்வளோ ஸ்வீட்டா எல்லாம் பண்ணேன் இல்லையா, அதுக்காக வந்து நான் ரொம்ப கியூட்டா ஹேண்டில் பண்ணதுக்கு இந்த ஸ்வீட் வந்து, இந்த சாக்லேட் வந்து எனக்கு தான். ஸோ நானும் என் பாப்பா உட்காந்து நாங்க சாப்பிடுவோம், அதனால இது எனக்கு. ஓகே, இந்த 5 கிஃப்ட் தான். ஸோ இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. புக் பண்றவங்க நல்லா புக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூ இயர்லாம் வருது. நியூ இயர்லாம் 1 டேட்னால ஒரு கிஃப்ட் தான். ஸோ ஒரு ஆஃபர் மட்டும் தான் நான் போடுவேன். ஸோ அது அப்பக்குள்ளது அப்ப பாத்துக்கலாம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லா ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஃபேமிலின்ற லைஃப்ன்றது ஒன் டைம் தான். ஸோ அதனால வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை சந்தோஷப்படுத்திக்க முடியுமோ பண்ணுங்க, மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நான் சொல்லுவேன். எப்பவும் துன்பம் எல்லாமே இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்படி போயிட்டே இருக்கணும்.
ஓகேங்களா? அவ்வளவுதான். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் என்னோட ஆஃபர்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும். சோ இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க சில விஷயம் எல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பீங்க. சோ அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு இந்த கிஃப்ட் இந்த ஆஃபர்ஸ் எப்படி இருந்துச்சு சார், நீங்க பார்த்த விஷயம் என்ன காமெடியா இருந்துச்சு, நான் ஏதாவது பண்ணாங்க பண்ணிருப்பேன் இந்த வீடியோ ஃபுல்லா எதுலயாவது ஒரு விஷயத்துல பண்ணிருப்பேன். சோ அதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் பாப்பேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த என்னென்ன இதெல்லாம் பிடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா நீங்க போடுங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்காக தான் டிஃப்ரெண்டா யோசிச்சு நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சோ இனிமேலும் நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. வர வருஷம் எல்லாருக்குமே நல்லதா இருக்கட்டும், அமையட்டும். நான் வந்துட்டு இன்ஷால்லா துவா பண்றேன். எனக்கு வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி நான் கிஃப்ட் ஏதாவது போடும் போது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் டைம் பாயிண்ட் அப்படின்னு ஒரு டைம் தான் விழும். சோ ஓகேங்களா? சோ அதனால அதெல்லாம் பண்ணிடுங்க. நான் சொல்லவே தேவையில்ல, எல்லாமே பண்ணிடுவீங்க. சோ கீப் ஷாப்பிங், பிளே ஸ்டோர் கிஃப்ட் அண்ட் தேங்க்யூ பாய். இந்த சாக்லேட் எனக்கு மட்டும் இன்ஷால்லா துவா பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.